Hello friends, welcome to Shakti Academy. இப்போ நம்ம சமச்சீர்ல மேக்ஸ் சப்ஜெக்ட் அதாவது லைஃப் மேக்ஸ்ல இருந்து பார்க்கறோம். क्वेश्चन இதுதான். A cement factory makes 7000 cement bags in 12 days with the help of 36 machines. How many bags can be made in 18 days using 24 machines? இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த 7000 சிமெண்ட் பேக்ன்றது செய்யக்கூடிய வேலையோட அளவு. ஏன்னா அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த 12 டேஸ்ன்னு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும். பட் இந்த 36 மெஷின் அப்படின்றது வந்து இந்த மெஷின் தான் உற்பத்தி பண்ணது. அப்போ இது ஈக்குவல் டு நம்ம ஹியூமன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது மனிதர்கள் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த இடத்துல நாம இப்படி எடுத்துக்கலாம். ஹியூமன்ஸ் இன்டு டைம் டிவைட் பை ஒர்க். அதே மாதிரி இந்த ஹியூமன்ஸ் வர இடத்துல நாம என்ன எடுத்துக்கலாம்னா மெஷின்ஸ் இன்டு டைம், நம்பர் ஆஃப் மெஷின்ஸ் இன்டு டைம் டிவைட் பை ஒர்க், விச் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மெஷின்ஸ் இன்டு டைம் டிவைட் பை ஒர்க். அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்ல. அப்போ ஃபர்ஸ்ட் கேஸ்ல பாத்தீங்கன்னா எத்தனை மெஷின்ஸ் இருக்கு? 36 மெஷின்ஸ் இருக்கு. அந்த 36 மெஷின்ஸ் எத்தனை நாள் வேலை செய்யுது? 12 டேஸ் வேலை செய்யுது. அப்படி வேலை செய்யும் போது உற்பத்தி பண்ற அளவு எத்தனை பேக்ஸ்? 7000 பேக்ஸ் உற்பத்தி பண்ணுது. This is equal to second case. Second case என்ன? 24 மெஷின்ஸ் வந்து வேலை செய்யுது, அதாவது ஆபரேட் பண்றாங்க. அப்படி செய்யும் போது எத்தனை டேஸ் வேலை செய்யுது? 18 டேஸ் வேலை செய்யுது. அப்ப இந்த மாதிரி கண்டிஷன்ல எவ்வளவு உற்பத்தி பண்ணும், அதாவது how many bags அது வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கறாங்க. அப்ப நம்பர் ஆஃப் பேக்ஸ் எத்தனை ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கறாங்க. அப்ப நம்பர் ஆஃப் பேக்ஸ் நமக்கு தெரியாது, அதை நான் B ன்னு வச்சுக்கிறேன். சோ இதை கண்டுபிடிக்கணும். சோ நம்பர் ஆஃப் பேக்ஸ் தான் B. சோ பாருங்க, இப்ப எதாவது கேன்சல் ஆகாம கேன்சல் பண்ணலாம். சோ இந்த 24, இந்த 12, இது ஒரு வாட்டி, இது ரெண்டு வாட்டி, இது ஒரு வாட்டி, இது ரெண்டு வாட்டி. அடுத்து இந்த 2 into 18 அப்படின்னா மல்டிப்ளை பண்ணா இது 36 கிடைக்கும். அப்ப இந்த 2 into 18 36, இந்த 36 கேன்சல் பண்ணிடுது ஒரு வாட்டி. இப்ப B இந்த சைடு வந்துரும், அதே மாதிரி இந்த 7000 இந்த சைடு வந்துரும். அப்ப என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா நம்பர் ஆஃப் பேக்ஸ் இஸ் ஈக்குவல் டு அதே 7000 ப்ரொடக்ஷன் தான் இங்கேயும் வருது. அப்போ இதோட ஆன்சரும் என்ன வரும்? எனக்கு 7000 பேக்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணது அப்படின்னு சொல்லணும். தட்ஸ் ஆல். சோ இந்த கேள்விக்கான பதில் வந்து 7000. அடுத்ததா, a soap factory produces 9600 soaps in 6 days working 15 hours a day. In how many days will it produce 14400 soaps working 3 more hours a day அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்காங்க. சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நமக்கு எத்தனை பேர் இருக்காங்கன்றத பத்திலாம் சொல்லல, ஆனா எவ்வளவு வேலை செய்யறாங்கன்றத பத்தி மட்டும் சொல்றாங்க. முதல்ல 9600 சோப்ஸ், ரெண்டாவது இடத்துல 14400 சோப்ஸா ப்ரொடியூஸ் பண்றாங்க. இதுக்கு அவங்களுக்கு எடுத்துக்கிற டைம் வந்து பாத்தீங்கன்னா தினமும் 15 ஹவர்ஸ், அந்த மாதிரி 6 டேஸ், இதுதான் அவங்க டைம் டேக்கன். செகண்ட் கேஸ்ல 3 more hours வந்து அவங்க ஒர்க் பண்றதா சொல்றாங்க. 3 more hoursனா அப்போ 15 hours முதல்ல வேலை பார்த்திருக்காங்க. அப்ப இப்போ 3 more hoursனா எக்ஸ்ட்ரா 3 மணி நேரம். அப்ப 15ஓட 3 hours சேர்த்தா 18 hours அவங்க வேலை பார்க்கறாங்க. சோ இந்த மாதிரி வேலை பார்க்கும்போது எத்தனை நாள் வேலை பார்க்கும்போது, எத்தனை டேஸ் வேலை பார்க்கும்போது, 18 hours வேலை பார்க்கும்போது இந்த ப்ரொடக்ஷன் கொடுக்க முடியும்? இதுதான் கேள்வி. அப்போ இங்க பாருங்க, நல்லா புரிஞ்சுக்கங்க. இங்க நமக்கு வந்து என்ன ஒர்க்குன்னு இருக்கு, அப்புறம் என்ன டைம் டியூரேஷன் மட்டும்தான் இங்க இருக்கு. இந்த இடத்துல வந்து அவங்க ஆட்களை பத்தியோ மெஷினை பத்தியோ கொடுக்கல. அப்படி கொடுக்கலன்னா என்ன அர்த்தம்னா ரெண்டு இடத்துலயுமே அது ஈக்குவல்னு அர்த்தம். ஆட்களா இருந்தாலும் சரி அல்லது மெஷின்ஸ் யூஸ்டா இருந்தாலும் சரி, ரெண்டு இடத்துலயும் சேம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. அப்போ இந்த இடத்துல வந்து நாம வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் நாம ஜென்ரலா என்ன பண்ணுவோம்? மென்னு இன்டு டேஸ் பை ஒர்க் ஈக்குவல் டு மென்னு இன்டு டேஸ் பை ஒர்க், இப்படிதான் போடும். இந்த டேஸ் கூட டேஸ்ன்றத இன்னும் நம்ம டைம் ஃபேக்டர் வந்து டேஸ் ஹவர்ஸ் சொல்லலாம். சோ இங்க டேஸ் ஹவர்ஸ் சொல்லலாம். தட்ஸ் ஆல். சோ இந்த இடத்துல ரெண்டு இடத்துலயும் ஈக்குவல் நம்பர் ஆஃப் மென் வச்சுக்கலாம் அல்லது ஈக்குவல் நம்பர் ஆஃப் மெஷின்ஸ் வச்சுக்கலாம். அதனால இத பத்தி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ இங்க டேஸ் ஹவர்ஸ் 6 days 15 hours, இங்க 6 days அப்புறம் 15 hours. ஒர்க் எவ்வளோ? 9600 சோப்ஸ் வந்து ப்ரொடக்ஷன். செகண்ட் கேஸ்ல பாருங்க 3 more hoursனா 18 hours. 18 hours, ஆனா எத்தனை டேஸ் தெரியாது, கண்டுபிடிக்கணும். எவ்வளவு ப்ரொடக்ஷன்? 14400 சோப்ஸ் ப்ரொடக்ஷன். 14400 சோப்ஸ் ப்ரொடக்ஷன், அவ்வளவுதான்.
ஸோ இதை நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ண வேண்டியதுதான். ஸோ அப்படி செய்யும்போது பார்த்தீங்கன்னா சரி என்னென்ன நம்பரை நம்ம ஈஸியாக அடிச்சிடலான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த 2 0 கீழே இருக்க 2 0 அடிச்சிடலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் 16ல 6 வாட்டி, இந்த நம்பர் 16ல 9 வாட்டி, அடுத்து இந்த 9 வந்து மேல இருக்க 18ல 2 வாட்டி. அடுத்ததா பாருங்க, அடுத்ததா இந்த 6ம் இந்த 6ம் கேன்சல் ஆயிடுது. அடுத்ததா எனக்கு இந்த 2 இந்த 15 கேன்சல் பண்ணா 7.5 கிடைக்கும். இப்போ கீழே இருக்க எல்லாம் கேன்சல் ஆயிடுச்சு ரெண்டு இடத்துலயும். மேல அகைன் ரைட் சைடுல எல்லாம் கேன்சல் ஆயிட்டு வெறும் டி மட்டும் இருக்கு. பட் லெஃப்ட் சைடுல 7.5 இருக்கு. அப்போ எத்தனை டேஸ்ல இவங்க இந்த ப்ரொடக்ஷனை செய்வாங்க இந்த கண்டிஷன் பிரகாரம் அப்படின்னு பார்த்தா 7.5 டேஸ்ல இந்த வேலையை முடிப்பாங்க. எத்தனை டேஸ்ல முடிப்பாங்க அப்படின்னு பார்த்தா 7.5 டேஸ். தட்ஸ் ஆல். அடுத்து பாருங்க, if 6 container lorries can transport 135 tons of goods in 5 days, இந்த 135 tons work 6 container lorries வந்து கொண்டு போறது, அதாவது செய்யறது அப்படின்னு வரும்போது இதுதான் வந்து ஈக்குவல் டு இந்த இடத்துல லாரிஸ், மெஷின், அப்புறம் ஹியூமன்ஸ், இது எல்லாமே வந்து இந்த இடம் தான். இந்த 6 கண்டெய்னரை நம்ம வச்சுக்கலாம். அப்புறம் 5 டேஸ்ல இது நடக்குது. how many more lorries are required to transport 180 tons of goods in 4 days? how many more lorries, இங்க வார்த்தையை பாருங்க, இன்னும் எக்ஸ்ட்ரா எத்தனை லாரி வேணும்னு கேக்குறாங்க. அப்பனா என்ன அர்த்தம், ஆல்ரெடி 6 லாரி இருக்கு, இன்னும் எனக்கு எக்ஸ்ட்ரா லாரி எவ்வளவு வேணும் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கறாங்க. சரி, இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த கண்டெய்னர் நம்பர் ஆஃப் லாரிஸ் வந்து அது ஈக்குவல் டு ஹியூமன்ஸ் அல்லது மெஷின்ஸ்க்கு நம்ம சொல்லலாம். அப்போ நம்பர் ஆஃப் லாரிஸ் இன்ட்டு அவங்க எடுத்துக்கிற டேஸ் டிவைட் பை கேரி பண்ற ப்ராடக்ட், அதாவது நம்பர் ஆஃப் டன்ஸ், which is equal to number of lorries into number of days by tons. That's all. அப்ப லாரிஸ் இங்க ஃபர்ஸ்ட் கேஸ்ல 6, நம்பர் ஆஃப் டேஸ் வந்து 5 டேஸ் டிராவல், எவ்வளவு வந்து எத்தனை டன்ஸ் கேரி பண்றாங்க அப்படின்னு பார்த்தா 135 டன்ஸ் வந்து கேரி பண்றாங்க. இப்ப அடுத்த கேஸ்ல எத்தனை லாரி வேணும், எத்தனை லாரி எக்ஸ்ட்ரா வேணும், ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், எத்தனை லாரி வேணும்னே கண்டுபிடிக்கிறேன். அப்ப எக்ஸ் லாரின்னு வச்சுக்கிறேன், எனக்கு தெரியாது எத்தனை லாரி அல்லது எல் அப்படின்னே வச்சுக்கிறேன். நம்பர் ஆஃப் டேஸ் எத்தனை அப்படின்னு கேட்டா 4 டேஸ்ல அவங்க டிரான்ஸ்போர்ட் பண்ணணும்னு சொல்றாங்க. எத்தனை டன், 180 டன்ஸ். 180 டன்ஸ். நல்லா புரிஞ்சுங்க, இந்த இடத்துல டிஸ்டன்ஸ் வந்து அவங்க கொடுக்கல அப்படின்னா நீங்க அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். டிஸ்டன்ஸ்ன்றது சேம், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ இதை நீங்க சால்வ் பண்ணணும். ஸோ எதெல்லாம் கேன்சல் பண்ண முடியுமோ கேன்சல் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் திங், இந்த 135 பார்த்தீங்கன்னா 45ல 3 வாட்டி போகும். இந்த 180 பார்த்தீங்கன்னா 45ல 4 வாட்டி போகும். அப்புறம் இந்த 4ம் மேல இருக்க 4ம் கேன்சல் ஆயிடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த 3 இந்த 6 கேன்சல் பண்ணிச்சுன்னா 2 டைம்ஸ் வந்துடும். இப்போ எனக்கு ரைட் சைடில் எல்லாமே நம்பர்ஸ் எல்லாம் கேன்சல் ஆயிடுச்சு, வெறும் இந்த எல்ன்ற லாரி மட்டும் தான் இருக்கு. பட் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அகைன் எனக்கு டினாமினேட்டர்ஸ் எல்லாம் கேன்சல் ஆயிடுச்சு. நியூமரேட்டர்ல 2 into 5 அதாவது 10 மட்டும் இருக்கு. அப்ப 10 is equal to number of lorries. ஆனா இங்க ரொம்ப கேர்ஃபுல்லா நீங்க ஆன்சர் பண்ணணும். ஏன்னா ஆப்ஷன் ஏ பாத்தீங்கன்னா 10ன்றது இருக்கும். நீங்களும் ஜாலியா நம்ம தான் போட்டோமே 10 அப்படின்னு சொல்லிட்டு போட்டு சந்தோஷமா போட்டுருவீங்க. ஆனா அவங்க கேட்கிற கேள்வி என்ன, how many more lorries, இன்னும் எத்தனை கூடுதல் வாகனம் தேவை, எத்தனை லாரி எக்ஸ்ட்ரா தேவை, அதுதான் கேட்கறாங்க. அப்ப ஆரம்பத்துல எத்தனை இருக்குது, 6. அப்போ இந்த வேலையை செய்யறதுக்கு 10 லாரி தேவைப்படுது. அப்போ இன்னும் எத்தனை லாரி தேவைப்படுது, 4 லாரி. அப்போ ஆப்ஷன் வந்து இதுதான் கரெக்ட், ஆப்ஷன் பி, அதாவது 4 லாரிஸ், இதுதான் கரெக்ட். இது கண்டிப்பா தப்பு. தட்ஸ் ஆல். சோ அந்த வார்த்தைகள் வந்து மோர் தென், லெஸ் தென், இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வரும்போது நீங்க தான் கேர்ஃபுல்லா இருக்கணும். அடுத்தது, A can do piece of work in 12 hours, B and C do it in 3 hours, whereas A and C can do it in 6 hours. How long will B alone do the same work? அதாவது A தனியா ஒரு வேலையை 12 நாள்ல முடிக்கிறாரு. A தனியா ஒரு வேலையை 12 நாள்ல முடிக்கிறாரு. பியும் சியும் சேர்ந்து அதே வேலையை 3 மணி நேரத்துல முடிக்கிறாங்க. இப்ப நான் என்ன பண்றேன், 3 பேர் ஏபிசி ஒன்னா வேலை செஞ்சா எத்தனை நாள்ல முடிப்பாங்கன்னு கண்டுபிடிக்கிறேன். சோ தட் அதை வச்சு என்னால சம்ம சால்வ் பண்ண முடியும். அப்ப 3 பேர் சேர்ந்து வேலை செய்யறதா இருந்தா எனக்கு ஏ 12 நாள்னு தெரியும், பிசி சேர்ந்து 3 மணி நேரம்
இங்க நாட்கள் இல்ல ஹவர்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ இங்க 12 ஹவர்ஸ், இது 3 ஹவர்ஸ். சரிங்களா? அப்ப A 12 ஹவர்ஸ்ல முடிப்பாங்கன்னா BC சேர்ந்து 3 ஹவர்ஸ்ல அதே வேலையை முடிக்கிறாங்க. சரி, இப்போ இதுக்கு எல்சிஎம் என்ன அப்படின்னு பார்த்தா 12 தான் எல்சிஎம். இதுக்கு எல்சிஎம் என்ன? 12 தான் எல்சிஎம். அப்பனா நல்லா புரிஞ்சுக்குங்க. A நம்ம இப்படி வச்சுக்கலாம், 12 சேர் செய்யணும்னு வச்சுப்போம். 12 சேர் செய்யறதுக்கு ஏக்கு 12 ஹவர்ஸ் தேவைப்படுது. அப்போ 1 ஹவருக்கு ஒரு சேர் செய்யுது ஏ. அதே பியும் சியும் பாத்தீங்கன்னா 3 ஹவர்ஸ்ல 12 சேர் செய்யறாங்க. அப்போ 1 ஹவர்ல 4 சேர் செய்யறாங்கன்னு அர்த்தம். 1 ஹவர்ல பியும் சியும் சேர்ந்து எத்தனை செய்யறாங்க? 4 சேர்ஸ். அதனாலதான் 12 சேர் செய்ய வெறும் 3 ஹவர்ஸ் தான் தேவைப்படுது. இப்ப ரெண்டு பேரும், அதாவது ஏபிசி 3 பேரும் சேர்ந்து 1 ஹவர்ல எவ்வளவு சேர் வந்து செய்ய முடியும் அப்படின்னு பார்த்தா 5 சேர் செய்ய முடியும். அப்போ இந்த ஏபிசி 3 பேரும் சேர்ந்து இந்த 3 பேரும் ஏபிசி 3 பேரும் சேர்ந்து அப்ப எத்தனை சேர் செய்ய முடியும்? 1 ஹவர்லனா 5 சேர் செய்ய முடியும். எவ்வளவு நேரத்தில் அப்படின்னு பார்த்தா இந்த 12 டிவைட் பை 5 போடுறோம். அப்படி போட்டா நமக்கு கிடைக்கிறது வந்து 2 டைம்ஸ் போயிடும், பாயிண்ட் வந்துடும். அப்புறம் இந்த 2 வந்து 20, அதாவது 4. அப்போ 2.4 ஹவர்ஸ்ல இந்த வேலை முடியும். 2.4 ஹவர்ஸ். 2.4 ஹவர்ஸ்ல 3 பேரும் சேர்ந்து வேலை முடிக்கிறாங்க. அடுத்ததா பாருங்க, இப்ப என்ன சொல்றாங்க? whereas A and C can do in 6 hours. ஏவும் சியும் சேர்ந்து 6 மணி நேரத்துல வேலை செஞ்சுறாங்க. பி மட்டும் எத்தனை மணி நேரத்துல வேலை செய்வாங்க? இதான் கேள்வி. அப்ப நான் இப்படி எடுத்துக்கிறேன், பியை தனியா எடுத்துக்கிறேன், ஏசியை தனியா ஒன்னா எடுத்துக்கிறேன், அப்புறம் ஏபிசி 3 பேரையும் ஒன்னா எடுத்துக்கிறேன். எனக்கு இப்பதான் கண்டுபிடிச்சேன், ஏபிசி 3 பேரும் சேர்ந்து 2.4 ஹவர்ஸ்ல வேலையை முடிப்பாங்க. 2.4 ஹவர்ஸ்ல 3 பேரும் சேர்ந்து வேலையை முடிப்பாங்க, ஏபிசி 3 பேரும் சேர்ந்து. அடுத்ததா ஏவும் சியும் மட்டும் எத்தனை மணி நேரத்துல வேலை முடிப்பாங்க அப்படின்னு பார்த்தா 6 ஹவர்ஸ். ஏ சி மட்டும் 6 ஹவர்ஸ். இப்ப பி எத்தனை நாள்ல வேலையை முடிப்பாரு? இதுதான் கேள்வி. சோ பி வந்து எத்தனை நாள்ல இந்த வேலையை முடிப்பாரு? இதுதான் நமக்கு கேள்வி. சரி, இப்போ நமக்கு இங்க எல்சிஎம் எடுக்கணும். நீங்க என்ன பண்ணுங்க, இங்க வர வேல்யூவை இங்க டெசிமல் இருக்கிறதுனால டெசிமல் வராம இதை மாத்தணும்னா எதுல மல்டிப்ளை பண்ணணும்னு பாருங்க. சோ இந்த 2.4 நீங்க அப்படியே 10 வச்சுக்கலாம். அப்படியே 10 வச்சீங்கன்னா இங்க என்ன ஆயிடும்னா இந்த இது வந்து 24 மாறிடும், இது அப்படியே 16 மாறிடும். ஃபைனலா வரக்கூடிய ஆன்சரை 10ல டிவைட் பண்ணணும், அதை மறக்க கூடாது. சரிங்களா? ஃபைனலா வரக்கூடிய ஆன்சரை என்ன பண்ணணும்? 10ல டிவைட் பண்ணணும், மறக்க கூடாது. சரி, இப்போ எனக்கு 60 24 வந்துச்சுங்களா? இப்போ இது ரெண்டுக்கு எல்சிஎம் பார்த்தா 120 வரும். இது ரெண்டுக்கு எல்சிஎம் என்ன வரும்? 120. இதுல பெரிய நம்பர் 60. 60யோட அடுத்த மல்டிபிள் என்ன? 120. 120ன்றது 60யும் டிவைட் ஆகும், 24லயும் டிவைட் ஆகும். அப்போ 120. இப்ப பாருங்க, 3 பேர் சேர்ந்து 120 சேர் செய்யணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு வந்து எத்தனை சேர் செய்ய முடியும்? 5 சேர் செய்ய முடியும். 5 சேர் செய்ய முடியும். அதுவே ஏவும் சியும் 60 நாள்ல முடிக்கிறதா இருந்தா 120 சேர் செய்ய ஒரு நாளைக்கு எத்தனை சேர் அவங்க செய்ய முடியும்? 120 சேரை 60 நாள்ல செய்யறாங்க. அப்ப ஒரு நாளைக்கு எத்தனை சேர் செய்யறாங்கன்னு பார்த்தா 2 சேர் செய்யறாங்க. அடுத்ததா பாருங்க, இப்போ ஏபிசி 3 பேர், இது ஏசி, இங்க பி தனியா இருக்காரு, 3 பேர் சேர்ந்து தான் 5 சேர். அப்ப பி மட்டும் அப்படின்னு பார்த்தா 3 சேர் வந்துடும். அப்பதான் ஏபிசி 3 பேர் சேர்ந்து 5 சேர் செய்யற மாதிரி வரும், கணக்கு வரும். அப்பனா இந்த 120ன்ற சேர் செய்யறதுக்கு ஏக்கும் சிக்கும் சேர்த்து 60 நாள் ஆகுது, ஒரு நாளைக்கு 2 சேர் செய்யறாங்க. அப்பதான் அவங்க 60 நாள்ல முடிப்பாங்க. அதே மாதிரி 3 பேர் சேர்ந்து 24 நாள்ல முடிக்கிறாங்க, ஒரு நாளைக்கு 5 சேர் செய்யறாங்க. இப்போ பி மட்டும் அப்படின்னு பார்த்தா ஒரு நாளைக்கு 2 சேர் ஏசி, பி வந்து 3 சேர் செஞ்சாதான் 3 பேரும் ஏபிசி சேர்ந்து ஒரு நாளைக்கு 5 சேர் செய்வாங்க. அப்போ பி ஒரு நாளைக்கு 3 சேர். அப்போ 120 3 ஆல டிவைட் பண்றீங்க. அப்படி டிவைட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது 40. அப்போ பி வந்து இங்க என்ன வந்துடும்? எனக்கு 40 அப்படின்னு சொல்லி வந்துடும். அதாவது 40 மணி நேரம். இங்க டேஸ் நான் சொல்லியிருப்பேன், அதை மறந்துடுங்க. ஹவர்ஸ் இங்க, ஏன்னா இந்த கேள்வியில ஹவர்ஸ் தான் இருக்கு. 40 ஹவர்ஸ். நாம இங்க டெசிமல் இருக்கிறதுனால நான் இது எல்லாத்தையும் 10ல மல்டிப்ளை பண்ணேன். அதனால வர ஆன்சரை நீங்க என்ன பண்ணணும்? 10ல டிவைட் பண்ணணும். அப்ப 40 ஹவர்ஸ் இதை நீங்க 10ல டிவைட் பண்ணா 4 ஹவர்ஸ். அப்ப பி மட்டும் தனியா எத்தனை மணி நேரத்துல அந்த வேலையை முடிப்பாரு அப்படின்னு சொல்லி கேள்வி. அதுக்கு வந்து பதில் வந்து 4 ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லணும். தட்ஸ் ஆல். அடுத்ததா பாருங்க,
A and B can do a piece of work in 12 days, BC can do it in 15 days, whereas AC can do it in 20 days. How long would each take to do the same work? இப்போ என்ன சொல்றாங்க, ரெண்டு பேரா சொல்றாங்க. ஏவும் பியும் சேர்ந்து 12 நாள்ல வேலை முடியுது, பியும் சியும் சேர்ந்து 15 நாள்ல வேலை முடியுது, ஏவும் சியும் சேர்ந்து 20 நாள்ல முடியுது. 3 பேரும் தனித்தனியா எத்தனை நாள்ல வேலையை முடிப்பாங்க? ஃபர்ஸ்ட் இந்த சம்ம நம்ம கண்டுபிடிக்கணும்ல. அதுக்கு இந்த ஒவ்வொருத்தரா எவ்வளவு வேலை செய்யறாங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி 3 பேரும் சேர்ந்து வேலை செய்ய அவங்களுக்கு என்ன டைம் ஆகுது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். 3 பேரும், அதாவது ஏபிசி 3 பேரும் சேர்ந்து ஒன்னா வேலை செஞ்சா அவங்களுக்கு தேவைப்படுற டைம் எவ்வளோன்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் இந்த நம்பருக்கெல்லாம் எல்சிஎம். இந்த நம்பர்ல பெரிய நம்பர் 20, 20யோட அடுத்த நம்பர் 40, 40யோட அடுத்த நம்பர் 60. அப்ப 60 தான் இந்த மூணுத்துக்கு எல்சிஎம். ஏன்னா 60 அப்படின்ற நம்பர் இந்த 3 நம்பர்லயும் டிவைட் ஆகும். அப்ப அதுதான் எல்சிஎம். சோ பாருங்க, இப்போ என்னன்னா இங்க இது வந்து டேஸ் ரெக்வயர்டு, இங்க வந்து ஒர்க் பர் டே. இப்ப ஏ பி 2 பேர் சேர்ந்து 12 நாள்ல 60 சேர் செய்யறாங்கன்னா ஒரு நாளைக்கு 5 சேர். பிசி 15 நாள்ல 60 சேர்னா ஒரு நாளைக்கு 4 சேர். ஏசி 20 நாள்ல 60 சேர் அப்படின்னா ஒரு நாளைக்கு 3 சேர் செய்யறாங்க. இப்ப இதெல்லாத்தையும் கூட்டுங்க, ஏபிசி 3த்தையும் கூட்டுங்க. இத 3த்தையும் கூட்டினீங்க அப்படின்னா 5 + 4 + 3, சோ உங்களுக்கு கிடைக்கிறது 12. நல்லா புரிஞ்சுக்கங்க, இந்த 12ன்றது நமக்கு எப்படி கிடைக்குதுன்னா, ரெண்டு வாட்டி ஏ 2 வாட்டி வேலை செஞ்சிருக்காரு, பி 2 வாட்டி வேலை செஞ்சிருக்காரு, சி 2 வாட்டி வேலை செஞ்சிருக்காரு. அப்படி செய்யும் போது 12. அப்ப இதை நம்ம பாதியாக்கணும். அப்படி பாதியாக்கணும் என்ன வரும்? 6. பாதியாக்கணும் என்ன வரும்? 6. அப்பனா ஏபிசி தனியா அவங்க செய்யும் போது பாத்தீங்கன்னா, அதாவது ஒரு வாட்டி வேலை அப்படின்னு 2 வாட்டி வேலை செஞ்சதுதான் 12. அப்போ ஒரு வாட்டி வேலை செஞ்சதுன்னு பார்த்தா பாதி, அதாவது 6. அப்ப 6 சேர் செய்யறாங்க 3 பேரும் சேர்ந்து ஒரு நாள்ல. அப்போ ஒரு நாள்ல 6 சேர், அப்ப 60 சேர் செய்ய அவங்களுக்கு 10 நாள் தேவை. அப்போ ஏபிசி 3 பேரும் சேர்ந்து அந்த வேலையை முடிக்க எத்தனை நாள் எடுத்துக்கிறாங்க? 10 நாள் எடுத்துக்கிறாங்க 3 பேரும் இந்த வேலையை செஞ்சு முடிக்க. தட்ஸ் ஆல். ஸோ இந்த 3 பேருக்கும் தேவைப்படுற டேஸ் வந்து 10 நாள். இப்ப கேள்வி பிரகாரம் என்ன சொல்லியிருக்காங்க? ஏ தனியா, பி தனியா, சி தனியா கேட்கறாங்க. ரொம்ப சிம்பிள், இதை சால்வ் பண்ணிடலாம். பாருங்க, இப்போ நாம சப்போஸ் நான் ஃபர்ஸ்ட் ஏவை கண்டுபிடிக்க போறேன். ஏ கண்டுபிடிக்கணும்னா மற்ற 2 பேர் பிசியை ஒன்னாக்கிடுவேன். பிசி 2 பேர் சேர்ந்து எத்தனை நாள்ல முடிக்கிறாங்க? 15 நாள்ல முடிக்கிறாங்க. அப்புறம் நமக்கு தெரியும் ஏபிசி 3 பேர் சேர்ந்து எத்தனை நாள்ல முடிக்கிறாங்க? 10 நாள்ல முடிக்கிறதா கண்டுபிடிச்சிருக்கோம். இப்ப ஏவை மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த இடத்துல எல்சிஎம் 15க்கும் 10க்கும் எல்சிஎம் வந்து 30. அப்ப ஆட்டோமேட்டிக்கா 3 பேர் சேர்ந்து 10 நாள்ல முடிக்கும் போது ஒரு நாளைக்கு 3 செய்யறாங்க. பிசி 15 நாள்ல 30 செய்யும் போது ஒரு நாளைக்கு 2 செய்யறாங்க. அப்ப ஆட்டோமேட்டிக்கா இங்க வரக்கூடிய ஏவும் பிளஸ் பிசி சேர்ந்து தான் 3 ஒரு நாளைக்கு செய்யறது, சேர் நம்பர் ஆஃப் சேர் செய்யறது. அப்போ இங்க என்ன வரணும்? 1 தான் வரணும். அப்போ ஏ ஒரு நாளைக்கு ஒரு சேர், 30 சேர் தான் மொத்த ஒர்க். அப்போ தனியா ஏ மட்டும் செய்யறதா இருந்தா 30 நாள்ல அந்த வேலையை செய்வாரு. அப்ப ஏவோட வேல்யூ 30. தட்ஸ் ஆல். இதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ணோம்? பிஏ சிஏ கண்டுபிடிக்கணும். ஸோ அடுத்தது பி எடுத்துக்கிறேன். இப்போ பி இங்க எடுத்துக்கிட்டேன். அப்போ ஆட்டோமேட்டிக்கா ஏவும் சியும் ஒன்னா செய்யறதை நம்ம எழுதணும். அதுக்கப்புறம் ஏபிசி 3 பேரும் ஒன்னா செய்யறதை எடுத்துக்கணும். ஏபிசி 3 பேரும் ஒன்னா செய்யறது 10 நாள், 10 நாள்ல வேலையை முடிக்கிறாங்க. ஏசி இங்க இருக்கு, ஏசி 2 பேரும் ஒன்னா, ஏவும் சியும் சேர்ந்து செஞ்சா 20 நாள்ல வேலையை முடிப்பாங்க. அப்ப இதுக்கு எல்சிஎம் என்னன்னு கேட்டா, இந்த 20க்கும் 10க்கும் எல்சிஎம் வந்து 20. அப்போ இங்க 3 பேர் சேர்ந்து ஒரு நாள்ல எத்தனை செய்யறாங்கன்னு கேட்டா 2 செய்யறாங்க. அப்பதான் 10 நாள்ல முடிப்பாங்க. அதே மாதிரி இங்க ஏவும் சியும் சேர்ந்து 20 நாள்ல 20 செய்யறாங்கன்னா ஒரு நாளைக்கு 1 தான் செய்யறாங்க. ஆனா எனக்கு இங்க பி பிளஸ் ஏசி சேர்ந்து வர்றதா 2. அப்ப இங்க என்ன வரணும்? 1 வரணும். அப்ப பி ஒரு நாளைக்கு 1 செய்யறாரு. மொத்த ஒர்க் எவ்வளோ? 20. அப்போ பி எத்தனை நாள்ல செய்வார் அப்படின்னு கேட்டா 20 நாள்ல வேலை செய்வாரு. அப்ப பி தனியா எத்தனை நாள்ல வேலை செய்வாரு? 20 நாள்ல செய்வாரு. தட்ஸ் ஆல். அடுத்ததா சியை கண்டுபிடிக்கணும். அப்ப என்ன பண்ணலாம்? ஏபி ஒன்னா இருக்கிறது எடுத்துக்கணும். ஏபி ஒன்னா எத்தனை நாள்ல செய்யறாங்க? 12 நாள்ல செய்யறாங்க. சி தனியா எடுத்துக்கங்க. அப்ப ஏபிசி 3 பேரும் ஒன்னா இருக்கிறது. ஏபிசி 3 பேரும் 10 நாள்ல செய்யறாங்க. இந்த 12 10 ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் எடுக்கிறீங்க. ரெண்டுத்துக்கு எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 60 கிடைக்கும். ரெண்டுத்துக்கு எல்சிஎம் எடுத்தா 60 கிடைக்கும். பாருங்க, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 10 நாள்ல 60 செய்யறாங்கன்னா ஒரு நாளைக்கு 6 செய்யறாங்க 3 பேர் சேர்ந்து. 12 நாள்ல ஏபி சேர்ந்து 60 செய்யறாங்கன்னா
ஒரு நாளைக்கு ஏவும் பியும் சேர்ந்து 5 செய்யறாங்க. அப்ப ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா ஏபி பிளஸ் இந்த சி சேர்ந்து 3 பேர் சேர்ந்து தான் 6 ஒரு நாளைக்கு. அப்ப சி இங்க என்ன வரணும்? 1 தான் வரணும். ஏன்னா இங்க 5 வந்துச்சு. 5 + 1 தான் 6. அப்ப சி ஒரு நாளைக்கு 1 60 செய்யா 60 நாள் அவ்வளவுதான். அப்போ ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அப்ப சி எத்தனை நாள்ல முடிப்பாரு? தனியா 60 நாள்ல. அப்ப ஏ வந்து 30 நாள்ல, பி வந்து 20 நாள்ல, அப்புறம் சி வந்து 60 நாள்ல. தட்ஸ் ஆல். இதுதான் ஆன்சர். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் உங்களை அடுத்த கிளாஸ்ல சந்திக்கிறேன். நன்றி.